இப்போ தங்க விலை வந்து 70,000லேருந்து ரூ. 1,00,000 போச்சு. போன வருஷம் 70,000 ரேஞ்சில் இருந்தது. இந்த வருஷம் 1,00,000க்கு மேலே போயிடுச்சு. 40% இன்க்ரீஸு. இந்த வருஷம் வெள்ளி வந்து 1 கிலோ 80,000லேருந்து 1,00,000க்கு மேலே போயிடுச்சு. 40% மேலே இன்க்ரீஸு. ஸோ இது என்ன ரிலேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டோட என்ன ரிலேஷன் பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட் வந்து போன வருஷம் 79,000 ரேஞ்சில் இருந்து 80,000 தாண்டிடுச்சு இந்த வருஷம். ஆனால் 2% தான் இன்க்ரீஸ், ஜாஸ்தி ஆகலை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறத விட தங்கத்தில் போட்டால் இன்னும் கொஞ்சம் நிறையா பணம் பார்க்கலான்ட்டு நிறைய பேர் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தங்கத்துலேயோ வெள்ளியிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு காரணம் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போது ஆயில் ப்ரைஸ் வந்து 2014-15 கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கம்மியாச்சு. கோல்டு வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆச்சு. பட் இந்தியன் ருப்பீஸ் வந்து டிப்ரிசியேஷன்றதுனால கோல்டு ப்ரைஸ் எல்லாம் ஃபேமாக இருந்தது. இப்போ பெண்டமிக் சமயம், இந்த கொரோனா சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்லாம் கீழே விழுந்துடுச்சு. அப்போ என்னாச்சு, க்ரூட் ஆயில் விலை கொஞ்சம் கம்மியாச்சு. ஃபெடரல் ரிசர்வ்ஸ் வந்து விலையும் ரேட்டையும் கம்மி பண்ணாங்க. அப்போ கோல்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப ரெக்கார்டு ஹைட்டுக்கு போச்சு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு விலையெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதுக்கு இப்போ இந்தியாவில் கோல்டு எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, க்ரூட் ஆயில் விலை ஜாஸ்தியாகுதுன்னு வைங்க, ஸ்டாக் மார்க்கெட் விலை கம்மியாச்சுன்னா US டாலர் விலை ஜாஸ்தி ஆகும். இந்த காம்பினேஷனில் க்ரூட் ஆயில் விலை ஜாஸ்தியாகி ஸ்டாக் மார்க்கெட் கம்மியாகினா US டாலர் ஜாஸ்தி ஆகும். அப்போது வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் கம்மியாகிடுச்சினாலே கோல்டு ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிடும். இப்போ க்ரூட் ஆயில் விலை கம்மியாகுதுன்னு வைங்க, ஸ்டாக் மார்க்கெட் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ராங் US எக்கானமி இருந்துச்சுன்னா கோல்டோட டிமாண்டு கம்மியாகும். கோல்டு டிமாண்டு கம்மியாச்சுன்னா உங்களுக்கு கோல்டோட ப்ரைஸ் கம்மியாகும். இந்தியா ருப்பி ஃபேக்டரும் ஒன்று. இப்போ இன்னொரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, கோல்டு ப்ரைஸ் வந்து வேர்ல்டில் வந்து ஸ்டேபிளாக இருந்ததுன்னா, நிலையாக இருந்துச்சுன்னா, இந்தியாவோட ரூபா கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கோல்டு காஸ்ட்லி ஆகிடும் டொமஸ்டிக்காக.